ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சந்திக்கும்படியாக வைத்திருக்கிறார். இதுவரை தாங்கி தகப்பனைப் போல தூக்கி சுமந்தவர் இனி வரும் நாட்களிலும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, செகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை, நன்மையை தருவேன், நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மைகளை. சிறைப்பட்டு போன கைதிகளை அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். கர்த்தர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் திரும்பும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்துக்கு நாம் வரும்பொழுது அவர் ரட்சிப்பை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எலியாவை பின்தொடர்ந்து கடந்து போனவன், எலியா அழைத்த போது அழைப்பிற்கு இணங்கி கடந்து போனவன் எலிசாவுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார், இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டத்தனையான அற்புதங்களை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்வார். எந்த காரியத்தில் சிறைப்பட்டிருக்கிறோம் அந்த காரியத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து, இன்றைக்கு கடன் பாரத்தில் சிறைப்பட்டிருக்கின்றாயோ, வியாதியிலே சிறைப்பட்டிருக்கிறாயோ, குடும்பத்திலே பிரச்சனை மத்தியிலே சிறைப்பட்டிருக்கிறாயோ, அரணுக்கு திரும்புங்கள். ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நாளையோ நாளை மறுநாளோ அல்ல, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையான பதில் செய்ய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன் குடும்பத்திற்கும் உன் குடியிருப்புக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தை இரட்டதனையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபக்குழுவிலே ஒரு அருமையான குடும்பம் உண்டு. அவர் பெயர் கிங்ஸ்டன். அவர் பாரத்தோடு ஜெபிக்கிற அருமையான ஒரு நல்ல மனிதன். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், உன் வாழ்க்கையில் இரட்டதனையான ஆசீர்வாதத்தை தருவேன். வயது 53. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கடல் தாண்டி கண்டம் தாண்டி வெளிநாட்டிற்கு மறுபடியும் கொண்டு செல்வேன். என்னென்னு சொன்னால், முன்பதாக 15 ஆண்டுகள் அவர் அங்கே பணிபுரிந்திருக்கிறார். சில ஆண்டுகள் இங்கே தூத்துக்குடி பட்டணத்தில் இருந்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கொண்டு செல்வேன், உன் பிள்ளையின் திருமண காரியத்தை அற்புதமாய் நடத்துவேன், உன் குடும்பத்தை விசேஷித்த விதமாய் நடத்துவதை அந்நிய கண்கள் அல்ல உன் சொந்த கண்கள் காணும் என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவளே, அப்படியே கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கும் அருமையான மகளுக்கு திருமணம் முடிந்து ஒரு குழந்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சகோதரனுக்கு கர்த்தர் சொன்னது போலே வெளிநாட்டிலே அற்புதமான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அரணுக்கு திரும்பணும். ஆண்டவர் பக்கமாய் ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் நானும் திரும்பி வருவோம் என்று சொன்னால், நாளையோ நாளை மறுநாளோ அல்ல, என்றோ ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, அன்பு தகப்பனே, அருமையான தம்பி தங்கையே, என் அன்பு சகோதரா, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னதாய் நின்று பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னதாய் கரங்களையே உயர்த்தி பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னதாக முழங்கால் படியிட்டு பாருங்கள். இன்றைக்கு ஜெபித்தீர்களா? இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா? தேவனோடு பேசினீர்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, எந்த இடத்திலே தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்திலே தள்ளப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் இன்றைக்கு உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் இந்த வல்லமை இறங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசு சுவாமி இரட்டதனையான், அவள் கண்ணீருக்கு பதிலாக இரட்டதனையான, அவள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து வகையில பண்ணும். ஆசீர்வதியும் இயேசு இரட்சகரை வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.